ரமணா ரமணா அருணாச்சல ரமணா ரமண ரமணா அருணி ரமணா ரமண ரமணா அருணி ரமணா. என்ன விந்தை உந்தன் லீலை ரமணா, யார்தான் அறிவார் இதனை, யார் அறிவாரோ இதனை, யார் அறிவாரோ இதனை. அருணை ரமணா ரமண ரமணா அருணை ரமணா ரமண ரமணா. ஒளிமய லீலை ஆனந்த லீலை அன்பு ததும்பிடும் லீலை, யார்தான் அறிவார் இதனை, யார் அறிவாரோ இதனை, யார் அறிவாரோ இதனை. அருணை ரமணா ரமண ரமணா அருணை ரமணா ரமண ரமணா. கருச்சுழியை அழிக்க திருச்சுழியில் தோன்றி மரணத்தை மாய்க்க மதுரை சென்று உயிரினம் எல்லாம் ஆன்மாமுதினை பருக பருக பருக. அருணாச்சலம் தனில் அமர்ந்து விட்டாய் ரமணா ரமண ரமணா. ஒளிமய லீலை ஆனந்த லீலை அன்பு ததும்பிடும் லீலை, யார்தான் அறிவார் இதனை, யார் அறிவாரோ இதனை, யார் அறிவாரோ இதனை. அருணை ரமணா ரமண ரமணா அருணை ரமணா ரமண ரமணா. பந்தமேது ஒரு சொந்தமேது, சிவபக்தனாக வந்த ரமணனுக்கே. பந்தமேது ஒரு சொந்தமேது, சிவபக்தனாக வந்த ரமணனுக்கே. அர்த்தநாரி தன் கோவில் உட்புறம், அர்த்தநாரி தன் கோவில் உட்புறம், ஆத்மானந்தத்தில் மூழ்கிவிட்டான். பாதாள ஈஸ்வரன் சந்நிதிதனிலே தேடொடும் பாம்போடும் வாசம் செய்தான். மனகுகை தன்னிலே இறைவனும் இருக்கையில், சிறுகுகை தன்னிலே மகரிஷி இருந்தார். ஏண்ணா இருட்டுல உட்காந்துட்டு என்ன பண்றேன்? கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனையில இருந்துட்டேன். உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? வா உட்கார். இங்க பாரு, நம்ம சாஸ்திர புராணங்கள் எல்லாம் காலங்காலங்களா சொல்லப்பட்டிருக்கிற கர்ப்ப வேதனைகளை பத்தி கேளு. அனல் கக்கிற உஷ்ணம், அழுக்கு, மூச்சு திணறக்கூடிய அளவுக்கு குப்பைகள் நிறைஞ்ச ஒரு இடத்துல, அது நிர்வாணமா, தனிமையில, அப்படி ஒரு காட்சியை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா பாரு, பகவான் ரமணர் அருணாச்சல கர்ப்ப கிரகத்துல ஒரு குழந்தையாத்தான் இருந்தார். ஆனா அவரு ஆனந்தமா தான் அந்த கர்ப்பத்தில் இருந்தார். சரீரத்தில் இருக்க வேண்டிய துணிமணிகள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வெறும் கோவணத்தோட தான் அவர் அங்க இருந்தார். லௌகீக வாழ்க்கையில் விருப்பம் இல்லாததுனால அவருக்கு வெளி உலக தொடர்பே இல்லாம ஆயிடுச்சு. ஏகாந்தமா அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல பூமிக்கு அடியில பாதாள லிங்கத்துக்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பாம்புகளும் பூச்சிகளும் அதிகமா வாழற இடம் அது. அந்த பாம்புகளாலும் விஷப்பூச்சிகளாலும் அவர் உடம்பு அதிகமா பாதிச்சது. அதுங்கெல்லாம் அவர் தொடைய கடிச்சிட்டு இருந்தது. அவர் காலில் இருந்து ரத்தமும் சீழும் வடிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அவரோ இது எதையுமே பொருட்படுத்தாம ஆத்மானந்தத்துல திளைச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன காட்சி அது!
அடடா, அவர் உடலை யார் காப்பாத்தினது? சேஷாத்ரி சுவாமிகள். சொல்ல போனா பரமேஸ்வரன் தான் அவர் அந்த இடத்துக்கு அனுப்பி அவர் தேகத்தை அனுகிரகம் செஞ்சிருக்காரு. திருவண்ணாமலையில வசிக்கிற அவரு ஒரு மகா சித்த புருஷர். இந்த யுகஞானியோட பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்ட அவரு இவரை பாதாள லிங்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சித்தார். முற்றும் துறந்த மகாத்யாகி முழுமை பெற்ற சந்நியாசி சச்சிதானந்த யோகி நமோ மகரிஷி ரமண மகரிஷி. பாரு, யாரா இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தைய பார்த்துட்டாலே எவ்வளவு ஆனந்தப்படுவாங்க இல்லையா? அப்படி இருக்கிறச்சு அருணாச்சலரோட பேரின்ப குழந்தை ஞான ஜோதியாய் உருவான ரமணரை பார்த்து அன்றாடம் தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் அதிகமாகி போனதுல ஆச்சரியம் என்ன இருக்கு சொல்லு? அவர் திருவண்ணாமலையில ஞானியா இருக்கிறது அவங்க சொந்தக்காரங்க யாருக்கும் தெரியாதா? அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த காலகட்டத்துல அவர் தாய் அழகம்மையோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிள்ளைய பிரிஞ்ச ஏக்கத்துல மனநிலைமை பாதிக்கப்பட்டிருந்தாங்க. உடலது மெலிந்தே துருமென ஆகியும் ஒளி தரும் முகத்தினில் திவ்ய கலை. உடலது மெலிந்தே துருமென ஆகியும் ஒளி தரும் முகத்தினில் திவ்ய கலை. அவரை கண்டோர் புனிதம் அடைந்தார். அவரை கண்டோர் புனிதம் அடைந்தார். அன்னை தன் மகனை காணாமல் தவித்தார். அன்னை தன் மகனை காணாமல் தவித்தார். பெற்ற தாய் வயிறு பற்றியே எரிந்தது பிள்ளை இருக்கும் இடம் தெரியாமல். பெற்ற தாய் வயிறு பற்றியே எரிந்தது பிள்ளை இருக்கும் இடம் தெரியாமல். பெற்றவள் அழுதிட உற்றவர் கலங்கிட சுற்றம் முற்றும் தேடியதன்று. பெற்றவள் அழுதிட உற்றவர் கலங்கிட சுற்றம் முற்றும் தேடியதன்று. இங்க பாரு, இது ஏஆர் நடராஜன் அவர்கள் எழுதிய பகவான் ரமணரும் அன்னையும் அப்படிங்கிற புஸ்தகம். இத ரா கணபதி அவர்கள் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. இதுல என்ன எழுதியிருக்காருன்னா, பகவான் ரமணர் தான் இருக்கும் இடத்தை சாதாரணமா தெரிவிச்சிருந்தாலும் அத அவர் ஒரு அற்புதமான வழியில தான் தன் தாயாருக்கு தெரியப்படுத்தியிருந்தார். ரமணரை திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வர அவர் சித்தப்பா நெல்லிய பையர் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சதுனால தாயாரே அவரை அழைச்சிட்டு போக வந்தாங்க. தம் மகன் தன்னை நிராகரிக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில். அது கார்த்திகை மாதம் அருணாச்சலரோட புகழ்மிக்க தீப திருநாளை கொண்டாடுற மகோன்னதமான காலம்.
அண்ணாமலையினில் ரமண யோகியின் பரமபாகிய தரிசனம். அண்ணாமலையினில் ரமண யோகியின் பரமபாகிய தரிசனம். ரமண யோகியின் தரிசனம் பரமபாகிய தரிசனம். இன்பம் காணவும் துன்பம் தீரவும் இறைவன் ரமணனின் தரிசனம். இன்பம் காணவும் துன்பம் தீரவும் இறைவன் ரமணனின் தரிசனம் பரமபாகிய தரிசனம். ரமண யோகியின் தரிசனம் பரமபாகிய தரிசனம். மலையின் மீதிலே கீழே கோவிலில் கார்த்திகை ஒளி தீபங்கள். மலையின் மீதிலே கீழே கோவிலில் கார்த்திகை ஒளி தீபங்கள். பரமபாகிய தரிசனம். ரமண யோகியின் தரிசனம் பரமபாகிய தரிசனம். அருள்மொழியே தருகிறதே அருணாச்சலத்தின் தீப ஜோதி. அருள்மொழியே தருகிறதே அருணாச்சலத்தின் தீப ஜோதி. பரமபாகிய தரிசனம். ரமண யோகியின் தரிசனம் பரமபாகிய தரிசனம். அனைவரையும் அழைக்கிறதே திருவண்ணாமலை யோகியின் சந்நிதி. அனைவரையும் அழைக்கிறதே திருவண்ணாமலை யோகியின் சந்நிதி. பரமபாகிய தரிசனம். ரமண யோகியின் தரிசனம் பரமபாகிய தரிசனம். அண்ணல் ரமணரின் மாபெரும் புகழே அழைத்து வந்தது அன்னையை. அண்ணல் ரமணரின் மாபெரும் புகழே அழைத்து வந்தது அன்னையை. பரமபாகிய தரிசனம். ரமண யோகியின் தரிசனம் பரமபாகிய தரிசனம். எலும்பும் தோலுமாய் மகனே மெலிந்ததே நடா. எலும்பும் தோலுமாய் மகனே மெலிந்ததே நடா. குறைகளே துனக்கு வீட்டிலே தான் சொல்லடா. ஆசை சிறிதும் இல்லையா கோபதாபம் இல்லையா. மீசை ஆரும்பும் இளைய மகனே சாதுவானியோ.
மலையில் அலைந்தாய் பசியை மறந்தாய் சின்ன துண்டு கட்டி கொண்டாய் சின்ன துண்டு கட்டி கொண்டாய் அன்பை விட்டு தூர விலகி அல்லல் படுவதேனோ வாயை திறந்து பேசுவாயே தந்தை அழைத்தார் வந்தேன் இவ்விடம், தாய் அழைப்பது வேறிடம். எங்கு போவது எங்கு வருவது, எங்கெங்கும் நான் இருக்கிறேன். அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான் என்றும், நடவாதது எம் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என் தடை செய்யினும் நில்லாது, அதுவே திண்ணம். ஆதலால் மௌனமாயிருக்கை நன்கு. ரமணருக்கு தன் தாயோட மனசு நோகடிக்க ஏன்தான் மனசு வந்ததோ, எல்லாம் விதியோட செயல் தான் நினைக்க தோணுது. எப்பவும் மௌனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எழுத எப்படிதான் அவருக்கு மனசு வந்ததோ தெரியல. எல்லா இடத்துலையும் அவர் தான். எங்க போவாரு எங்க வருவாரு. அவர் அருணாச்சலத்தில் தங்கி இருந்தது அவருக்காக இல்லை, இந்த வையகத்துக்காக. இந்த விஷயம் அவர் தாயாருக்கு தெரிஞ்சு இருந்ததுன்னா தம் மகன் தன்னோட வரணும்னு அந்த அம்மா ஆசைப்பட்டிருப்பாங்களா? அவங்க ஆசைப்பட்டாங்களோ இல்லையோ, ஆனா எந்த தாயாலேயும் பெத்த மகனை பிரிஞ்சிருக்க மனசு வராதுண்ணா. வையகத்து வேலை என்னன்னு தாயாருக்கு புரியாது. நொந்தது தாயின் மனமே தன் மகனின் பிரிவினால் கண்கள் கண்ணீரை சிந்த திரும்புகின்றாளே. அறியவில்லை அன்னை மகனின் பெருமை தனை, அறியும் வேளையில் வருவாள் மகனின் சந்நிதிக்கே. அறியும் வேளையில் வருவாள் மகனின் சந்நிதிக்கே. அருணாச்சல ரமணா ரமணா ரமணா, அருணாச்சல ரமணா ரமணா ரமணா, அருணாச்சல ரமணா ரமண ரமண, அருணி ரமண ரமண ரமண, அருணி ரமண. என்ன விந்தை உந்தன் லீலை ரமணா, யார்தான் அறிவார் இதனை, யார் அறிவாரோ இதனை, யார் அறிவாரோ இதனை. அருணி ரமண ரமண ரமண, அருணி ரமண ரமண ரமண. வேண்டாமலை அளிக்கும் வேண்டியதை அளிக்கும், வேண்டுவதை அளிக்கும் வேலை. யார்தான் அறிவார் இதனை, யார் அறிவாரோ இதனை, யார் அறிவாரோ இதனை. அருணி ரமண ரமண ரமண, அருணி ரமண ரமண ரமண. எங்கு நினைத்தாலும் நினையாவிட்டாலும் அன்பினில் தோன்றி வாழ்வினில் நிலைத்து